சாப்பிட்டுட்டே இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, தக்காளி. அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான சிக்கன் எடுத்துக்கிடுவோம். ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை வகைகளை சேர்த்துக்கிற வேண்டியதான். சோம்பு, இப்போ நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுவோம். அதோட 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூள், இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. அதில் இன்னைக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுவோம். தக்காளி, இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. அப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இடித்தது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்கிடுவோம். மல்லித்தூள், இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிற வேண்டியதுதான். மேலே அப்படியே புதினாவை சேர்த்துக்கிடுவோம். அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டா நமக்கு தேவையான நல்ல ஒரு கிரேவி ரெடி ஆயிரும்.